இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் அம்மா கிட்ட கேளு. அம்மா கூட இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நடி இது பாரு, இந்த மாதிரி வேகமாலாம் நடக்காத. அக்கா சரி. சரிக்கா. அக்கா நான் மாசமா இருக்கேன்ல, வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்குக்கா. எனக்கு தலையெல்லாம் சுத்துது. அஞ்சலி 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 என்னாச்சு? அஞ்சலி என்ன அஞ்சலி? ஒண்ணு இல்ல, மாசமா இருக்கால, அதனாலதான் இந்த மாதிரி அடிக்கடி மயக்கமாக்கி விழுந்துருவா. அடிக்கடி இப்படிதான் ஆகும். கொஞ்ச நேரத்துல ரெஸ்ட் எடுக்க முதல்ல. வா. சரி. இப்ப என்ன பண்றது? போ போ, சீக்கிரம் போ போ. யம்மாடி. யோ, கையடி. யோ, என்னையா வேலை பார்த்து வச்சிக்கிற? என்ன இப்போ? யோ, நான் மாசமாகறேனா? என் பொண்டாட்டி கர்ப்பமா இருந்தா. அதுக்கு நான் எப்படியா கர்ப்பமா இருக்க முடியும்? யோ, உனக்கு நான் என்னையா பாவம் பண்ண? கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணியானா? என்ன போய் சொல்றியா? இல்ல இல்ல. யோ யோ, நாளைக்கு ஏதாவது வெள்ள தெரிஞ்சா என்ன யாரையா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? உன் கூட வந்து நான் என்ன போய் சொல்லிக்கிறேன்னு பாத்தியா? மதி மதி, ஒரு பிரச்சனை இல்ல மதி, கொஞ்சம் சமாளிச்சா போதும். யோ, இங்க போறியா? என் லைஃபுக்கு மட்டும் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வெளிய போயா. போயா. அடேங்கப்பா. உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சோ? கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? சொல்லுங்க. நான் இன்னைக்கு அஞ்சலி கூட தூங்குறேன். என்ன சொன்னீங்க? நான் இன்னைக்கு அஞ்சலி கூட தூங்குறேன்னு சொன்னேன். வேண்டாம், அது உங்களுக்கு செட் ஆகாது. என்னங்க சொல்றீங்க? அவ என் தங்கச்சிங்க. அவ கூட தூங்குறது செட் ஆகாதுன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல, சொன்னா கேளுங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். வேண்டாம். நீங்க நினைக்கிற மாதிரி அவ பழைய அஞ்சலி கிடையாது. என்னங்க வேற ஆள மாத்தி கூட்டிட்டு வந்த மாதிரி பேசுறீங்க? ஐயோ, என்னங்க என்ன பேசுறீங்க? வேற ஆளா? காமெடி பண்ணாதீங்க. அவ கொஞ்சம் டயர்டா இருக்கா, தலை சுத்துதுன்னு வேற சொல்றா. இந்த நிலைமையில நீங்க அவ கூட தூங்குனா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிள் ஆகுமே. என்னங்க சொல்றீங்க? அவ என் தங்கச்சி. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ஏதாச்சும் உடம்பு முடியலன்னா நான் தானே பாத்திருக்கேன். ஐயோ, ஐ மீன் அதுக்கு இல்ல, டயர்டா இருக்கிறவங்க எப்படி தூங்குவாங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். புரண்டு புரண்டு படுப்பாங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, கனவு வந்தா திடீர்னு எந்திரிச்சு சத்தம் போடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும்ல. நீங்களே பாவம், ஆபீஸ் ஒர்க், வீட்டு வேலைன்னு செஞ்சு டயர்டா இருப்பீங்க. உங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆனா உங்களுக்கு தானே பாதிப்பு. என்னங்க நீங்க இவ்வளவு ஒரு சின்ன சாதாரண விஷயத்த போய் இவ்ளோ பெருசா பேசுறீங்க? எனக்கு அவளை பாத்துக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்ல. ஓகே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அஞ்சலிக்கு ஏதாவது இருந்தாலும் அவளை பாத்துக்கிறது என்னோட கடமை. நான் பாத்துக்கிறேங்க. நீங்களும் ஆபீஸ் மீட்டிங்ஸ்னு ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். ஓகே. குட் நைட். குட் நைட். அஞ்சலி, உட்காரு. உட்காரு. இன்னைக்கு நான் ஓ ரூம்ல தான் தூங்க போறேன். ஏ ரூம்லயா? ஆமா. எதுக்கு இப்படி பதற? இல்லக்கா, உனக்கு என் கூட தூங்குறது செட் ஆகுமா? ஏய்,
நம்ம குழந்தையா இருந்ததுல இருந்து உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் ஒன்னா தானே தூங்கி இருக்கோம். ஒரே பெட்ல தானே நம்ம 2 பேரும் படுத்திருக்கோம். இப்ப எதுக்கு நீ பதட்டப்படுற? ஆமா 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 ஆமா, ஒரே பெட்ல தானே படுத்திருக்கோம். ஆமா, அப்புறம் என்ன? அக்கா இருக்கா இருக்கா இருக்கா, இது வேற இடம். இங்க எப்படி உனக்கு? ஏண்டி, உன் பழைய வீட்ல நானும் தியா உன் கூட தானே தங்கி இருக்கோம். அப்புறம் என்ன? தள்ளு. ஆமா 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 ஆமா. ஏன் அஞ்சலி, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா இருக்கே. என்னது? அதான் என்னது? அதான் காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும் போது யாரு முதல்ல கிளம்புறதுன்னு தூங்கி எந்திரிச்சதுல இருந்து டிஃபன் சாப்பிட்டு எல்லாரும் வேன் ஏற வரைக்கும் எப்படி எல்லாம் நம்ம போட்டி போடுவோம்ல. ஆமா ஆமா. நீ படிக்கும் போதே என் தாவணி எடுத்து கட்டிப்ப. அவ்வளோ ஏன், என் ரிப்பன் எல்லாம் எடுத்துப்ப. நீ என் ஷூ சைஸ் உனக்கு பெருசா இருந்தாலும் அதையே எடுத்து போட்டுப்ப. எல்லாத்துக்கும் நம்ம 2 பேரும் எவ்வளவு சண்டை போட்டிருப்போம்ல. அம்மாக்கு நம்மள சமாதானப்படுத்துறதே பெரிய வேலையா இருக்கும். இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஓய், என்ன முழிக்கிற? ஐயோ, நல்ல ஞாபகம் இருக்குக்கா. நம்ம 2 பேரும் ஸ்கூல் கிளம்பும் போது யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு போவோம்ல. ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம் போட்டு போ. நாம சின்ன வயசுல ரெடி ஆகுறதுக்கு கண்ணாடி முன்னாடி யாரு முதல்ல நிக்கிறதுன்னு நம்ம சண்டை போட்டுப்போமே, அது. ஆமா ஆமா, நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமா அஞ்சலி, நானும் வந்ததுல இருந்து நோட்டீஸ் பண்றேன், உன் ரூம்ல ஒரு மாதிரி கவிச்சு ஸ்மெல் வருதே. ஐயோ, நம்ம சாப்பிட்டு கருவாடு வாசனை உள்ள ஒட்டிச்சு போலியே. இன்னும் ஏசி போட்டுக்கிறானுங்க, இந்த கவுச்சி வாசனை கூட வெளியே தெரியலாத. அது இந்த ரூம்ல இருக்காதுக்கா, பக்கத்துல ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அங்க எலி ஏதாவது செத்து இருக்கும், அதான் பாட வருது போல. இருக்கட்டும், உன் வீட்டுக்காரர் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிறாரு. பணத்துக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அவர் பாட்டுக்கு பணத்தை தண்ணியா செலவு பண்றாரு. இது பாரு, எவ்வளவு பெரிய ரூம், எவ்வளவு பெரிய கட்டில்னு நல்லா பாத்துக்கிறாருக்கா. இவங்களை சமாளிச்சு அனுப்பிடலான்னு பார்த்தா துருவி துருவி கேள்வி கேட்கிறாங்களே. அவளும் பாவம் எத்தனை கேள்விக்கு தான் பதில் சொல்லுவா. ஏய் மதி, எப்படியாவது மயக்கம் போட்டாவது விழுந்துரு, நான் வந்து சமாளிச்சுக்கிறேன். ஏய், நம்ம சின்ன வயசுல விளையாடும் போது உனக்கு அடிபட்டுச்சு, அது ஞாபகம் இருக்கா? ஆமா இருக்கே. நம்ம சின்ன வயசுல எவ்வளவு விளையாடி இருப்போம்ல. ஒரு பெரிய தழும்பு உன் உடம்புல இருக்கு. அதுக்கு காரணமே நான் தான். அது எங்க இருக்குன்னு சொல்லு பாப்போம். அதுவா? சொல்லு, எங்க இருக்கு? அது வந்து என் கையில. ஆனா நீ தள்ளி விட்டது கீழே தானே, அதனால முட்டி தானே அடிபட்டுச்சு. அதனால முட்டி தான். ஆனா அடிபட்டது என் இடுப்பு. நீ சொல்றது எல்லாமே தப்பு. எனது தப்பா? ஆமா, உனக்கு தோள் பட்டையில தான் அடிப்பட்ட காயம் தழும்பா இருக்கு. ஆமா, அதுதானே நானும் சொன்னேன். முதல்ல கையில தானே அடிபட்டுச்சுன்னு சொன்னேன். அப்போ கைக்கு மேல தானே தோள்பட்டை இருக்கு. நீதான்க்கா குழப்புற. அவங்க தான் கேள்வி கேக்குறாங்கன்னா நீ எதுக்கு பதில் சொல்ற? பேசாம தூங்க வேண்டியதானே. சரிக்கா, தூக்கமா வருது, நான் தூங்குறேன்.
ஐயோ, என்னடா இது? அவ கொரட்டை சத்தம் ஹால் வரைக்கும் வருது. இந்த கொரட்டையை வச்சு அவ அஞ்சலி இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா? ஐயோ, வசமா மாட்டிக்க போறேன். ஆ. ஏய் ச்சே. ஐயோ, கொரட்டை விடுறவங்களை எழுப்புனா அது நம்மள தொத்திக்கும்னு சொல்லுவாங்களே, இப்ப என்ன பண்றது? அவங்கள துரத்துறதுக்கு இப்படி ஒரு ஆயுதம் உன்கிட்ட இருக்கிறது ரொம்ப நல்லதா போச்சு. இடி விழுந்த மாதிரியே இருக்கு இவ்வளோ. வஞ்சரம் மீன் பபால் கிடைச்சா கிழித்து வரால் இருக்கு மீசையரால் இறங்கி கலக்கு கோபால். வஞ்சரம் மீன் பபால். அஞ்சலி. அக்கா அக்கா, நைட்டு நல்லா தூங்குனீங்களா? எனக்கு செம தூக்கம்க்கா, அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன். சரி, அதெல்லாம் போற வழியில பேசிக்கலாம். கிளம்பு. எங்க? ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு? எதுக்கு? என்ன அஞ்சலி, நீ கன்சீவ் ஆயிருக்கல்ல, உனக்கு செக்கப்புக்கு டேட் வந்துருச்சு. அதான் வா, செக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். வேண்டாக்கா, இன்னொரு நாள் போய் பாத்துக்கலாம். நீங்க வீட்டுக்கு போங்க. அஞ்சலி, இன்னைக்குதான் உனக்கு செக்கப் டேட். ஏன் நான் உன் கூட வரக்கூடாதா? உன்னை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எனக்கும் குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா? இல்லக்கா, சொன்ன கேளு. வேண்டாம், நீ வீட்டுக்கு போ. என்ன சாதாரண செக்கப்புக்கு இவ்வளவு பயப்படுற நீ? வா போலாம். வா. ஐயோ அக்கா அக்கா அக்கா, இருக்கா 5 நிமிஷம் நான் வந்துறேன். என்ன இவ? போன். ஏய், நான் கீழே இருக்கேன், வந்துரு. ஐயோ 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 ஐயோ, இந்த ஆளு ஒரு பிரச்சனை கூட்டியாந்து 1000 பிரச்சனை எடுத்து வச்சுக்கிறானே. ஐயோ மதி, வசமா மாட்டின. எல்லாருமே உற்செடுக்க போறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, யோ வாயா நல்லவன, இதையா நினைச்சு நிக்கிற நீ? ஏதோ உன் பொண்டாட்டியா நடிக்க சொன்ன. அவளுக்கு அக்கா இருக்கிறாங்க, அண்ணங்கிறாங்க, தம்பிங்கிறாங்க. அவங்களுக்கு ரிலேஷனா நடிக்க சொன்ன. ஆனா இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மாவா நடிக்க சொல்ற. மதி மதி, நான் சொல்றது கொஞ்சம் கம்முனு கிடையாது. ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன். யோ, கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணியாண்ணா, என் வயித்துல பூச்சி புள்ள ஏதாவது இருக்கா? குழந்தை எப்படியா இருக்கா? ஹாஸ்பிடலாண்ட போனன்னு வெய்யே, டாக்டர் பொலிச்சுன்னு சொல்லிடுவான். அப்ப சாமி போதும் சகவாசம். இது வரைக்கும் போட்ட டாமா எல்லாத்துக்கும் நீ காசு கொடு,
நான் போய் நேக்கிறேன். மதி 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 ப்ளீஸ் மதி கொஞ்சம் பொறுமையா இரு. என்னையா பொறுமையா இருக்குது? என்ன பொறுமையா இருக்குது? உன் கையில காசு இல்லனா இந்தா இரு. இந்த ஸ்கேனர்ல போட்டு விடு. டேய் என்ன நீ? ஆமாயா, எல்லாம் செட்டப் பண்ண தான் வந்துக்கிறேன். இது என் கடையில இருக்கிற ஸ்கேனரு. நீ போட்டு விடியா ஸ்கேனரை? போடியா, நான் போய் நேக்கிறேன். அஞ்சலி சாரி மதி ப்ளீஸ் கொஞ்சம் யோ, அதெல்லாம் முடியாதியா. நீ என்ன பண்ணிக்கிற? என் பொண்டாட்டி கூட சண்டை, அவ கோச்சின்னு எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்க. என்னால விட்டுடு சாமி. ஐயோ மதி மதி ப்ளீஸ் மதி ப்ளீஸ். இப்படி பாதியில போனா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் போட்ட மொத்த பிளானுமே கொலாப்ஸ் ஆயிடும். அதுக்கு நான் என்னயா பண்றது? வயித்துல குழந்தைக்கு இதுன்னு என்ன நடிக்க சொல்றியா? யோ, நாளைக்கே ஒரு குழந்தை எங்கேயாவது தத்தத்துன்னு வந்து என் கையில குத்து, அதுக்கு பால் குடினுவ. அப்புறம் அத குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி விடுனுவ. ஐயோ, என்ன எங்க மடக்கி போட்டலான்னு பாக்குறியா? இப்பதான் எனக்கு புரியுது. நான் கிளம்புறேன். மதி 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 ப்ளீஸ் மதி ப்ளீஸ். எல்லாம் கூடி வர்ற நேரம் மொத்தமா குழப்பிட்டு போயிடாத. ஆமா ஆமா ஆமா, நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் கூடி வந்துருச்சு. மதி யோ, ஆமாயா, நான் பண்ற ஃப்ராடித்தனத்தை இந்த குடும்பத்துல யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான். அதுவும் அந்த அக்கான்னு ஒருத்தி இருக்காளே, என்ன பேச்சு பேசுறா, சரியான கேள்வி கேட்கிறவளாவே இருக்காளே. அவளை பார்க்கும்போது அள்ளு விடுது. அவ கண்டிப்பா என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவாயா? ஐயோ மதி, அத நான் பாத்துக்கிறேன் மதி. யோ, என்னையா பாத்துப்ப? நான் ஜெயிலுக்குள்ள கம்பி ஏறதையா? ஐயோ அப்படிலாம் நடக்காது மதி. இது ஒண்ணு அவ்வளவு பெரிய தப்புலாம் இல்ல. யோ, என்னையா சொல்ற நீ? கல்யாணம் ஆகாத பொண்ணு வயித்துல குழந்தை இருக்குதுன்னு சொல்றது உனக்கு தப்பா தெரியலையா? ஐயோ அத நான் பாத்துக்கிறேன் மதி. நான் அவங்கள நம்ப வைக்கிறேன். நீ அமைதியா என் கூட இருந்தா மட்டும் போதும். ப்ளீஸ் மதி. ஆனா உன்ன அசிங்கமா கையெத்து கும்பிட்டுக்கிறேன், கண்ணுக்குள்ள தண்ணி வச்சுக்கிறேன். இப்ப நான் என்னையா பண்றது சொல்லு. ப்ளீஸ் இப்ப என் கூட வா ப்ளீஸ். வந்து தொலைக்கிறேன். கடவுளே, எப்படியாவது என்னை காப்பாத்து. ஒரு நிமிஷம். எங்க எல்லாரும் எங்க கிளம்புறீங்க? நாம என்ன டூரா போறோம்? எதுக்கு இத்தனை பேரு? மகேஷ், எங்க குடும்பத்தோட வாரிசு வர போகுது. பிறக்க போறது எங்க அப்பா தான்னு நாங்க நம்பிட்டு இருக்கோம். அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்கணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. கண்டிப்பா. ஆமா மாப்பிள்ள, நாங்க எல்லாரும் கூட வரோம். அம்மா வேண்டாம்மா, நாங்க போய் செக் பண்ணும்போது வீடியோ கால் பண்றோம், அப்ப பாருங்க. சரியா? அஞ்சலி, நீ மனசு கஷ்டத்துல இருக்க, அங்க வந்து எதுக்குமா நீ கஷ்டப்படுற? கொஞ்சம் சொல்றதை கேளுமா. ஐயோ என்ன உங்களுக்கு என்ன வீண் சிரமம்? வீட்ல அத்தை தனியா இருப்பாங்கல்ல, நீங்க இருங்க. சரி, கரெக்ட் தாமா எல்லாரும் சொல்றது. நீ வீட்ல இரு, நான் பாத்துக்கிறேன். துளசி பரவாயில்ல, நானும் வரனே, நானும் பாக்கலாம்ல. வேணாமா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நான் சிவகுமார் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். சிவகுமாரா? யாரு அந்த டாக்டர்? யாரு? எங்க ஃபேமிலி டாக்டர். இல்லைங்க, நாங்க வேற டாக்டர் கிட்ட ரெகுலரா பாக்குறோம். தெரியும், இருந்தாலும் எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட செக் பண்ணா எங்களுக்குலாம் ஒரு திருப்தி. அதான் இல்ல? லாஸ்ட் டைம் கூட நீங்க சொன்னீங்கல்ல அஞ்சலிக்கு ஒரு மாதிரியா இருந்ததுன்னு. அதனாலதான் நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அஞ்சலியே நேரா கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. ஏய் அஞ்சலி, உனக்கு தான் தெரியும்ல, சின்ன வயசுல இருந்து அவர் உன்னை பாத்துட்டு இருக்காருல்ல.
என்ன அவரை கூட உனக்கு ரொம்ப பிடிக்குமே. அவர் நம்ம அப்பா மாதிரியே இருப்பாரு. ரொம்ப ராசியான டாக்டர்னு சொல்லுவியே. ஆமா 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 வேண்டாங்க, அந்த டாக்டரை இன்னொரு நாள் போய் பார்க்கலாம். நாங்க ரெகுலரா பாக்குற டாக்டர் கிட்ட நம்ம பார்க்கலாம். அப்பதான் அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. டாக்டரை மாத்த கூடாது, ரொம்ப பிரச்சனை ஆயிடும். உங்க திருப்திக்கு அங்க பாருங்க, நான் வேணான்னு சொல்லல, ஆனா இப்ப வேணான்னு சொல்றேன், அவ்வளவுதான். அதுக்கு இல்ல, நான் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். போலனா தப்பாயிடும். நீங்க ரெகுலரா கன்சல்ட் பண்ற கைனோ கிட்ட இன்னொரு நாள் போய்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்ற டாக்டர் கிட்ட போலாம். ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு பாருங்க, வாங்க போலாம். ஐயோ, இவ என்ன கம்பி எண்ணெய் வைக்காம விட மாட்டா போலயே. என்ன பண்றது? அஞ்சலி, என்ன யோசிக்கிற? வா போலாம். அண்ணன், நான் தான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, வரேன் நீ வரேம்மா. வா போலாம். போயிட்டு வா. போ போ, சீக்கிரம் போ போ. எம்மாடி,
யோ கையடி. யோ என்னையா வேலை பார்த்து வச்சுக்கிற? என்ன இப்போ? யோ நான் மாசமாகறேனா? ஆ, ம், என் பொண்டாட்டி கர்ப்பமா இருந்தா. அதுக்கு நான் எப்படியா கர்ப்பமா இருக்க முடியும்? யோ உனக்கு நான் என்னையா பாவம் பண்ண? கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணியானா? என்ன போய் சொல்ல சொல்றியா? ஏய், இல்ல இல்ல. யோ யோ நாளைக்கு ஏதாவது வெள்ள தெரிஞ்சா என்ன யாரையா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? உன் கூட வந்து நான் என்ன போய் சொல்லுங்கிறேன்னு பாத்தியா? ஏய், மதி ஒரு பிரச்சனையும் இல்ல மதி. கொஞ்சம் சமாளிச்சா போதும். யோ இங்க போறியா? என் லைஃபுக்கு மட்டும் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வெளிய போயா. போயா. இல்ல மதி, அஞ்சலி உட்காரு. உட்காரு. இன்னைக்கு நான் உன் ரூம்ல தான் தூங்க போறேன். ஏ ரூம்லயா? ஆமா, எதுக்கு இப்படி பதற? இல்லக்கா, உனக்கு என் கூட தூங்குறது செட் ஆகுமா? ஏய், நம்ம குழந்தையா இருந்ததுல இருந்து உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் ஒன்னா தானே தூங்கி இருக்கோம். ஒரே பெட்ல தானே நம்ம 2 பேரும் படுத்திருக்கோம். இப்ப எதுக்கு நீ பதட்டப்படுற? ஆமா 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 ஆமா, ஒரே பெட்ல தானே படுத்திருக்கோம். ஆமா, அப்புறம் என்ன? அக்கா இருக்கா இருக்கா இருக்கா, இது வேற இடம். இங்க எப்படி உனக்கு? ஏண்டி, உன் பழைய வீட்ல நானும் தியா உன் கூட தானே தங்கி இருக்கோம். அப்புறம் என்ன? தள்ளு. ஆமா 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 ஆமா. ஏன் அஞ்சலி, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா இருக்கே. என்னது? அதான் என்னது? அதான் காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும் போது யாரு முதல்ல கிளம்புறதுன்னு தூங்கி எந்திரிச்சதுல இருந்து டிஃபன் சாப்பிட்டு எல்லாரும் வேன் ஏற வரைக்கும் எப்படி எல்லாம் நம்ம போட்டி போடுவோம்ல. ஆமா ஆமா. நீ படிக்கும் போதே என் தாவணி எடுத்து கட்டிப்ப. அவ்வளோ ஏன், என் ரிப்பன் எல்லாம் எடுத்துப்ப நீ. ச்சே, இவங்களை சமாளிச்சு அனுப்பிடலான்னு பார்த்தா துருவி கேள்வி கேட்கறாங்களே. அவளும் பாவம் எத்தனை கேள்விக்கு தான் பதில் சொல்லுவா. ஏய் மதி, எப்படியாவது மயக்கம் போட்டாவது விழுந்துரு. நான் வந்து சமாளிச்சுக்கிறேன். ஏய், நம்ம சின்ன வயசுல விளையாடும் போது உனக்கு அடிபட்டுச்சு, அது ஞாபகம் இருக்கா? ஆமா இருக்கே. நம்ம சின்ன வயசுல எவ்வளவு விளையாடி இருப்போம்ல. ஒரு பெரிய தழும்பு உன் உடம்புல இருக்கு. அதுக்கு காரணமே நான் தான். அது எங்க இருக்குன்னு சொல்லு பாப்போம். அதுவா? சொல்லு, எங்க இருக்கு? அது வந்து என் கையில. உனக்கு தோள் பட்டையில தான் அடிப்பட்ட காயம் தழும்பா இருக்கு. ஆமா, அதுதானே நானும் சொன்னேன். முதல்ல கையில தானே அடிபட்டுச்சுன்னு சொன்னேன். அப்போ கைக்கு மேல தானே தோள்பட்டை இருக்கு. நீ தான்க்கா குழப்புற. அவங்க தான் கேள்வி கேட்கறாங்களா, நீ எதுக்கு பதில் சொல்ற? பேசாம தூங்க வேண்டியதானே. சரிக்கா, எனக்கு தூக்கமா வருது, நான் தூங்குறேன். ஐயோ, என்னடா இது, அவ கொரட்டை சத்தம் ஹால் வரைக்கும் வருது. இந்த கொரட்டையை வச்சு அவ அஞ்சலி இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா? வசமா மாட்டிக்க போறேன். ஏய், ச்சே. ஐயோ, கொரட்டை விடுறவங்களை எழுப்புனா அது நம்மள தொத்திக்கும்னு சொல்லுவாங்களே. இப்ப என்ன பண்றது?
துரத்துறதுக்கு இப்படி ஒரு ஆயுதம் உன்கிட்ட இருக்கிறது ரொம்ப நல்லதா போச்சு. ம் ம்? போலாம். ஒரு நிமிஷம். எங்க எல்லாரும் எங்க கிளம்புறீங்க? நாம என்ன டூரா போறோம்? எதுக்கு இத்தனை பேரு? மகேஷ், எங்க குடும்பத்தோட வாரிசு வர போகுது. ஆ, ஆ, ஆ. பிறக்க போறது எங்க அப்பா தான்னு நாங்க நம்பிட்டு இருக்கோம். அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்கணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. ஆ, கண்டிப்பா. ஆமா மாப்பிள்ள, நாங்க எல்லாரும் கூட வரோம். அம்மா வேண்டாம்மா, நாங்க போய் செக் பண்ணும்போது வீடியோ கால் பண்றோம். அப்ப பாருங்க. ஆ, ஆ, சரியா? அஞ்சலி, நீ மனசு கஷ்டத்துல இருக்க, அங்க வந்து எதுக்குமா நீ கஷ்டப்படுற? கொஞ்சம் சொல்றதை கேளுமா. கரெக்ட் தாம்மா எல்லாரும் சொல்றது. நீ வீட்ல இரு, நான் பாத்துக்கிறேன். துளசி பரவாயில்ல, நானும் வரனே, நானும் பார்க்கலாம்ல. வேணாமா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நான் சிவகுமார் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஆ? சிவகுமாரா? யாரு? அந்த டாக்டர் யாரு? எங்க ஃபேமிலி டாக்டர். இல்லைங்க, நாங்க வேற டாக்டர் கிட்ட ரெகுலரா பாக்குறோம். தெரியும். இருந்தாலும் எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட செக் பண்ணா எங்களுக்குலாம் ஒரு திருப்தி. அதான் இல்ல? லாஸ்ட் டைம் கூட நீங்க சொன்னீங்கல்ல, அஞ்சலிக்கு ஒரு மாதிரியா இருந்ததுன்னு. அதனாலதான் நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அஞ்சலியே நேரா கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. நீங்க ரெகுலரா கன்சல்ட் பண்ற கைனோ கிட்ட இன்னொரு நாள் போய்க்கலாம். ம்? இன்னைக்கு நான் சொல்ற டாக்டர் கிட்ட போலாம். ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு பாருங்க. வாங்க போலாம். ஐயோ, இவ என்ன கம்பி எண்ணெய் வைக்காம ஓட மாட்டா போலயே. என்ன பண்றது? அஞ்சலி, என்ன யோசிக்கிற? வா போலாம். அண்ணே, நான் தான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, வரேன் வரேன் அண்ணி, வரேம்மா. வா போலாம். போயிட்டு வரோம்.
அக்கா நான் மாசமா இருக்கேன்ல, வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்குக்கா. எனக்கு தலையெல்லாம் சுத்துது. அஞ்சலி அஞ்சலி ஏய், அஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி என்னாச்சு அஞ்சலி என்ன என்ன அஞ்சலி ஒண்ணு இல்ல மாசமா இருக்கல்ல அதனாலதான் அந்த மாதிரி அடிக்கடி மயக்கமாக்கி ஆமா விழுந்துருவா ஆமா ஆமா, வா. அடிக்கடி இப்படிதான் ஆகும். வா கொஞ்ச நேரத்துல ரெஸ்ட் எடு முதல்ல வா வா. சரி. உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சோ கண்டுபிடிச்சிருப்பாங்களோ சொல்லுங்க நான் இன்னைக்கு அஞ்சலி கூட தூங்குறேன். அப்ப, என்ன சொன்னீங்க நான் இன்னைக்கு அஞ்சலி கூட தூங்குறேன்னு சொன்னேன். ஆ, வேண்டாம் அது உங்களுக்கு செட் ஆகாது என்னங்க சொல்றீங்க? அவ என் தங்கச்சிங்க. அவ கூட தூங்குறது செட் ஆகாதுன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல சொன்னா கேளுங்க அப்புறம் பிரச்சனை ஆயிடும் வேண்டாம் நீங்க நினைக்கிற மாதிரி அவ பழைய அஞ்சலி கிடையாது. என்னங்க வேற ஆள மாத்தி கூட்டிட்டு வந்த மாதிரி பேசுறீங்க? ஐயோ என்னங்க என்ன பேசுறீங்க வேற ஆளா காமெடி பண்ணாதீங்க அவ கொஞ்சம் டயர்டா இருக்கா தலை சுத்துதுன்னு வேற சொல்றா இந்த நிலைமையில நீங்க அவ கூட தூங்குனா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகுமே. என்னங்க சொல்றீங்க? அவ என் தங்கச்சி. ஓ சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ஏதாச்சும் உடம்பு முடியலன்னா நான் தானே பாத்திருக்கேன். ஐயோ ஐ மீன் அதுக்கு இல்ல டயர்டா இருக்கிறவங்க எப்படி தூங்குவாங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். புரண்டு புரண்டு படுப்பாங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, கனவு வந்தா திடீர்னு எந்திரிச்சு சத்தம் போடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும்ல. நீங்களே பாவம் ஆபீஸ் ஒர்க் வீட்டு வேலைன்னு செஞ்சு டயர்டா இருப்பீங்க. உங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆனா உங்களுக்கு தானே பாதிப்பு. என்னங்க நீங்க இவ்வளவு ஒரு சின்ன சாதாரண விஷயத்த போய் இவ்ளோ பெருசா பேசுறீங்க? எனக்கு அவளை பாத்துக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்ல. ஓகே ஆனா நீங்க சொன்ன மாதிரி அஞ்சலிக்கு ஏதாவது இருந்தாலும் அவளை பாத்துக்கிறது என்னோட கடமை. நான் பாத்துக்கிறேங்க. நீங்களும் ஆபீஸ் மீட்டிங்ஸ்னு ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். ஓகே குட் நைட். குட் நைட். ஐயோ என்னடா இது அவ கொரட்ட சத்தம் ஹால் வரைக்கும் வருது. இந்த கொரட்டையை வச்சு அவ அஞ்சலி இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா? வசமா மாட்டிக்க போறேன். ஏய் ச்சே. ஐயோ, கொரட்டை விடுறவங்கள எழுப்புனா அது நம்மள தொத்திக்கும்னு சொல்லுவாங்களே, இப்ப என்ன பண்றது?
அவங்கள துரத்துறதுக்கு இப்படி ஒரு ஆயுதம் உன்கிட்ட இருக்கிறது ரொம்ப நல்லதா போச்சு. ம் ம்? போலாம். ஒரு நிமிஷம். எங்க எல்லாரும் எங்க கிளம்புறீங்க? நாம என்ன டூரா போறோம்? எதுக்கு இத்தனை பேரு? மகேஷ், எங்க குடும்பத்தோட வாரிசு வரப்போகுது. ஆ, ஆ, ஆ. பிறக்க போறது எங்க அப்பா தான்னு நாங்க நம்பிட்டு இருக்கோம். அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்கணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. ஆ, கண்டிப்பா. ஆமா மாப்பிள்ள, நாங்க எல்லாரும் கூட வரோம். அம்மா வேண்டாம்மா, நாங்க போய் செக் பண்ணும்போது வீடியோ கால் பண்றோம். அப்ப பாருங்க. சரியா? அஞ்சலி, நீ மனசு கஷ்டத்துல இருக்க, அங்க வந்து எதுக்குமா நீ கஷ்டப்படுற? கொஞ்சம் சொல்றதை கேளுமா. இவனு ஐயோ, என்ன உங்களுக்கு என்ன வீண் சிரமம்? வீட்ல அத்தை தனியா இருப்பாங்கல்ல, நீங்க இருங்க. சரி, கரெக்ட் தாம்மா எல்லாரும் சொல்றது. நீ வீட்ல இரு, நான் பாத்துக்கிறேன். துளசி பரவாயில்ல, நானும் வரனே, நானும் பார்க்கலாம்ல. வேணாமா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நான் சிவகுமார் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். சிவகுமாரா? யாரு? அந்த டாக்டர் யாரு? எங்க ஃபேமிலி டாக்டர். இல்லைங்க, நாங்க வேற டாக்டர் கிட்ட ரெகுலரா பாக்குறோம். தெரியும், இருந்தாலும் எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட செக் பண்ணா எங்களுக்குலாம் ஒரு திருப்தி. அதான் இல்ல? லாஸ்ட் டைம் கூட நீங்க சொன்னீங்கல்ல, அஞ்சலிக்கு ஒரு மாதிரியா இருந்ததுன்னு. அதனாலதான் நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அஞ்சலியே நேரா கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. நீங்க ரெகுலரா கன்சல்ட் பண்ற கைனோ கிட்ட இன்னொரு நாள் போய்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்ற டாக்டர் கிட்ட போலாம். ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு பாருங்க, வாங்க போலாம். ஐயோ, இவ என்ன கம்பி எண்ணெய் வைக்காம விட மாட்டா போலயே. என்ன பண்றது? அஞ்சலி, என்ன யோசிக்கிற? வா போலாம். அண்ணன், நான் தான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, வரேன் அண்ணி, வரேம்மா. வா போலாம்.
சந்தேகம் வந்துருச்சோ? கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? சொல்லுங்க. நான் இன்னைக்கு அஞ்சலி கூட தூங்குறேன். என்ன சொன்னீங்க? நான் இன்னைக்கு அஞ்சலி கூட தூங்குறேன்னு சொன்னேன். வேண்டாம், அது உங்களுக்கு செட் ஆகாது. என்னங்க சொல்றீங்க? அவ என் தங்கச்சிங்க. அவ கூட தூங்குறது செட் ஆகாதுன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல, சொன்னா கேளுங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். வேண்டாம். நீங்க நினைக்கிற மாதிரி அவ பழைய அஞ்சலி கிடையாது. என்னங்க வேற ஆள மாத்தி கூட்டிட்டு வந்த மாதிரி பேசுறீங்க? ஐயோ, என்னங்க என்ன பேசுறீங்க? வேற ஆளா? காமெடி பண்ணாதீங்க. அவ கொஞ்சம் டயர்டா இருக்கா, தலை சுத்துதுன்னு வேற சொல்றா. இந்த நிலைமையில நீங்க அவ கூட தூங்குனா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஆகுமே. என்னங்க சொல்றீங்க? அவ என் தங்கச்சி. ஓ, சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ஏதாச்சும் உடம்பு முடியலன்னா நான் தானே பாத்திருக்கேன். ஐயோ, ஐ மீன் அதுக்கு இல்ல, டயர்டா இருக்கிறவங்க எப்படி தூங்குவாங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். புரண்டு புரண்டு படுப்பாங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, கனவு வந்தா திடீர்னு எந்திரிச்சு சத்தம் போடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும்ல. நீங்களே பாவம், ஆபீஸ் ஒர்க், வீட்டு வேலைன்னு செஞ்சு டயர்டா இருப்பீங்க. உங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆனா உங்களுக்கு தானே பாதிப்பு. என்னங்க நீங்க இவ்வளவு ஒரு சின்ன சாதாரண விஷயத்த போய் இவ்ளோ பெருசா பேசுறீங்க? எனக்கு அவளை பாத்துக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்ல. ஓகே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அஞ்சலிக்கு ஏதாவது இருந்தாலும் அவளை பாத்துக்கிறது என்னோட கடமை. நான் பாத்துக்கிறேங்க. நீங்களும் ஆபீஸ் மீட்டிங்ஸ்னு ரொம்ப டயர்டா இருப்பீங்கல்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். ஓகே, குட் நைட். குட் நைட். அஞ்சலி, உட்காரு உட்காரு. இன்னைக்கு நான் ஓ ரூம்ல தான் தூங்க போறேன். ஏன் ரூம்லயா? ஆமா, எதுக்கு இப்படி பதற? இல்லக்கா, உனக்கு என் கூட தூங்குறது செட் ஆகுமா? ஏய், நம்ம குழந்தையா இருந்ததுல இருந்து உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் ஒன்னா தானே தூங்கி இருக்கோம். ஒரே பெட்ல தானே நம்ம 2 பேரும் படுத்திருக்கோம். இப்ப எதுக்கு நீ பதட்டப்படுற? ஆமா 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 ஆமா, ஒரே பெட்ல தானே படுத்திருக்கோம். ஆமா, அப்புறம் என்ன? அக்கா, இருக்கா இருக்கா இருக்கா, இது வேற இடம். இங்க எப்படி உனக்கு? ஏண்டி, உன் பழைய வீட்ல நானும் தியா உன் கூட தானே தங்கி இருக்கோம். அப்புறம் என்ன? தள்ளு. ஆமா 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 ஆமா. ஐயோ, என்னடா இது? அவ கொரட்ட சத்தம் ஹால் வரைக்கும் வருது. இந்த கொரட்டையை வச்சு அவ அஞ்சலி இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா? வசமா மாட்டிக்க போறேன். ஏய், ச்சே. ஐயோ, கொரட்டை விடுறவங்களை எழுப்புனா அது நம்மள தொத்திக்கும்னு சொல்லுவாங்களே. இப்ப என்ன பண்றது?
துரத்துறதுக்கு இப்படி ஒரு ஆயுதம் உன்கிட்ட இருக்கிறது ரொம்ப நல்லதா போச்சு. ம். ம், போலாம். ஒரு நிமிஷம். எங்க எல்லாரும் எங்க கிளம்புறீங்க? நாம என்ன டூரா போறோம்? எதுக்கு இத்தனை பேரு? மகேஷ், எங்க குடும்பத்தோட வாரிசு வர போகுது. ஆ, ஆ, ஆ. பிறக்க போறது எங்க அப்பா தான்னு நாங்க நம்பிட்டு இருக்கோம். அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்டை கேட்கணும்னு எங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. ஆ, கண்டிப்பா. ஆமா மாப்பிள்ள, நாங்க எல்லாரும் கூட வரோம். அம்மா வேண்டாம்மா, நாங்க போய் செக் பண்ணும்போது வீடியோ கால் பண்றோம். அப்ப பாருங்க. சரியா? அஞ்சலி, நீ மனசு கஷ்டத்துல இருக்க, அங்க வந்து எதுக்குமா நீ கஷ்டப்படுற? கொஞ்சம் சொல்றதை கேளுமா. கரெக்ட் தாம்மா எல்லாரும் சொல்றது. நீ வீட்ல இரு, நான் பாத்துக்கிறேன். துளசி பரவாயில்ல, நானும் வரனே, நானும் பார்க்கலாம்ல. வேணாமா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நான் சிவகுமார் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். ஆ? சிவகுமாரா? நீங்க ரெகுலரா கன்சல்ட் பண்ற கைனோ கிட்ட இன்னொரு நாள் போய்க்கலாம். ம்? ம்? இன்னைக்கு நான் சொல்ற டாக்டர் கிட்ட போலாம். ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சு பாருங்க, வாங்க போலாம். ம்? ஐயோ, இவ என்ன கம்பி எண்ணெய் வைக்காம விட மாட்டா போலயே. இப்ப என்ன பண்றது? அஞ்சலி, என்ன யோசிக்கிற? வா போலாம். ஆ? அண்ணே, நான் தான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ம், சரி, வரேன் நீ வரேம்மா. வா போலாம். போயிட்டு வா.